சங்கின் வடிவத்தை ஒத்திருப்பதால் இம்முத்திரை சங்கு முத்திரை என பெயர் பெற்றிருக்கிறது. சங்காபிஷேகம், சங்கு தீர்த்தம், சங்கு இசைத்தல் என சங்கு கோவில்களில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. சங்கு முத்திரை செய்யும் போது ஓம் என்ற பிரணவ நாதத்தை நம்முள் எழுப்பும்போது நல்ல அதிர்வுகள் நம்முள் ஏற்படும். முதலில் முத்திரை செய்யும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ற வீடியோ பதிவையும், முத்திரைகள் செய்ய தக்க குருவின் ஆலோசனை இவ்வளவு முக்கியமா என்ற வீடியோ பதிவையும் காணவும். சங்கு முத்திரை எப்படி செய்வது? இடது கையின் கட்டை விரலை வலது உள்ளங்கையில் வைத்து அதை வலது கை விரல்களால் மூடிக்கொண்டும், இடது கையின் மற்ற 4 விரல்களை வலது கையின் பின் பகுதியில் சாய்த்து வைத்துக்கொண்டும், வலது கையின் கட்டை விரல் நுனி இடது கையின் ஆள்காட்டி விரல் நுனியை தொட்டுக்கொண்டும் இருக்க வேண்டும். இம்முத்திரையை கைகளை மாற்றியும் செய்து கொள்ளலாம். அதாவது ஒரு நாள் இடக்கையில் சங்கு முத்திரையும் அடுத்த நாள் வலக்கையில் சங்கு முத்திரை எனவும் மாற்றி செய்து கொள்ளலாம். இம்முத்திரையால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன? தொண்டை பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தர உதவுகிறது. குரலில் இனிமையை தருகிறது. நாபி சக்கரத்தை வலுப்படுத்தி தொப்புளை சுற்றியுள்ள நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறது. ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது. நமது உடலில் உள்ள 72,000 நாடி நரம்புகளுக்கும் சக்தி தருகிறது. இம்முத்திரை தீர்க்கும் நோய்கள் என்னென்ன? தைராய்டு பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தர உதவுகிறது. திக்குவாய் பிரச்சனைகள் மற்றும் பேச்சு குறைபாடுகளை சீர் செய்கிறது. தொண்டை நோய்கள், அடிவயிறு, சிறுகுடல், பெருங்குடலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தர உதவுகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கை விரல்களில் ஆரோக்கியத்தை கண்டறிந்த நம் முன்னோர்களை போற்றி நம் பாரம்பரியத்தை பின்பற்றி சுகம் பெறுவோம். இதை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருவோம். செழிக்கட்டும் நம் பாரம்பரியம். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன்ல ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.